நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூனை வந்து வீட்டுக்கு வந்தா நல்லதா? முதல்ல பூனைய வீட்ல வச்சிருக்கலாமா? பூனைக்கு பால் வைக்கலாமா? இல்ல பூனை வந்தா அத விரட்டிறணுமா? இந்த மாதிரி நெறைய சந்தேகங்கள் எல்லாருக்கும் இருக்கு. ஏன்னா பூனை குறுக்க வந்தாலே அபசகுனம்னு சொல்றாங்க. அப்ப அந்த பூனைய வந்து நம்ம எப்படி வீட்ல வச்சிருக்க முடியும்? குறுக்க வர்றதே அபசகுனமா இருக்கும்போது, அப்படி இருக்கக்கூடிய ஒரு விலங்க வந்து நம்ம வீட்ல வைக்கலாமா? அப்படிங்கிறது தான் எல்லாத்துடைய கேள்வி. ஆனா நம்மளுடைய சாஸ்திரங்கள்ல வந்து என்ன சொல்லப்படுது அப்படின்னா, பூனை குறுக்க வர்றது கூட, அது கூட மனிதனுக்கு ஒரு நன்மை செய்யறதுக்காக தான் அப்படி பூனை குறுக்க வருது அப்படின்னு சொல்றாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூனை குறுக்க வரக்கூடிய அது எங்கிருந்து ஓடி வருதோ, அந்த திசை பக்கமா நம்ம போக வேண்டாம். ஏன்னா அங்க ஆபத்துக்கள் இருக்கு அப்படிங்கிறத அது வந்து நம்மளுக்கு தெரியப்படுத்துறதுக்காக தான் குறுக்க அந்த மாரி ஓடி வருது. அப்போ பூனை ஓடி வந்த திசைக்கு பக்கம் போகாம அதுக்கு எதிர் திசை பக்கம் நம்ம போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் பூனை வந்து அந்த மாதிரி வருது அப்படின்னு சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. இதனால அது கூட நம்மளுக்கு ஒரு நன்மை செய்யறதுக்காக தான். பொதுவா பூனைகள் வந்து மனிதர்களுக்கு நன்மையை செய்கிறதுக்காக தான் இந்த பூனை அந்த சத்தம் கூட ஒரு அது மியாவ் மியாவ்னு நம்ம வீட்டையே சுத்திட்டு வர்றது. நம்ம வீட்டை சுத்தி இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் மற்றும் வந்து நம்ம இப்போ சின்ன சின்ன பூச்சிகள், அதாவது ஆபத்தை ஏற்படுத்துறது மாதிரி இருக்கக்கூடிய பூச்சிகள் எல்லாம் நிறைய இருக்கு. அதுல எல்லாம் வந்து விரட்டுறதுக்காக தான் அது அந்த மாதிரி சத்தத்தை எழுப்பிட்டு வீட்டை சுத்திட்டு வரும். இந்த மாதிரி பூனைகளை வந்து இப்போ பாத்தீங்கன்னா இப்போ ரொம்ப கிராமப்புறமான வீடுகள்ல நாங்க இருக்கோம். நாங்க இருக்கக்கூடிய இடம் வந்து செடி கொடிகள் நிறைய இருக்கு. வீடுகள் வந்து தள்ளி தள்ளி இருக்கு, இல்ல தோட்டம் சார்ந்த பகுதியா இருக்கு. அப்படி இருக்கக்கூடியவங்க பூனைகளை வீட்டுல வளர்த்தும் போது நீங்க வீட்டுக்குள்ள விட்டு பழக்காதீங்க. வீட்டுக்கு வெளியிலேயே வச்சு அதுக்குன்னு ஒரு இடத்த கூட நீங்க அமைச்சு கொடுத்து நீங்க அந்த மாதிரி நீங்க வச்சு பழக்கலாம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பூனை கிட்ட இருக்கிற ஒரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அது ஏதாவது ஒரு உயிரினத்தை அது கொல்லணும்னு நினைச்சு கொல்லும் போது, அது பாதி உயிர் இருக்கும் போதே அது வந்து அதை தூக்கிட்டு எங்கேயாவது ஒரு பக்கம் ஓடி வரும். அப்போ வீட்டுக்குள்ள வச்சு நம்ம வளர்த்திட்டு இருந்தோம்னா வீட்டுக்குள்ள கொண்டு வந்து போட்டுரும். இது வந்து அது அறியாம செய்யக்கூடிய ஒரு விஷயம் தான். ஆனா அதுல நமக்கு ஆபத்துகள் நிறைய இருக்கு. ஏன்னா சின்ன சின்ன குட்டி குட்டி பாம்புகளை கூட அது வந்து கொல்லணும்னு நினைச்சு கொல்லும். ஆனா அது உயிர் போகாத நேரத்திலேயே நம்ம அதைய தூக்கிட்டு வீட்டுக்குள்ளேயே ஓடி வந்துரும். அப்ப அதெல்லாம் வந்து நம்ம கவனிக்காம விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆபத்தை கொடுத்துரும். அதனால நம்ம இந்த தோட்டம் சார்ந்த இடம், செடி கொடிகள் இருக்கக்கூடிய இடம், எங்க வீட்டு பக்கத்துல அந்த மாதிரி எல்லாம் இருக்கு அப்படின்னு இருந்துச்சுன்னா நீங்க வீட்டுக்குள்ள வச்சு பூனைகளை வளர்த்தாதீங்க. வெளியில வச்சு தாராளமா அதுக்கு நீங்க பால் ஊத்துறது, சாப்பாடு குடுக்கறது எல்லாமே நீங்க செய்யலாம். இன்னும் வந்து நீங்க ஒரு பூனைய வாங்கிட்டு வந்து வளர்த்துறதோ, இல்ல வேறொரு பக்கம் இருந்து எடுத்துட்டு வந்து நீங்க வளர்த்துறது இப்படிங்கிறத விட, இந்த பூனை எங்கிருந்து வந்ததுன்னே எங்களுக்கு தெரியல அப்படின்றது மாதிரி பூனைகள் வந்து எங்காவது இருந்து உங்க வீட்டுக்கு தானாகவே அது வந்தது அப்படின்னு சொல்லுச்சுன்னா, உங்களுக்கு ஏதோ ஒரு நல்ல காலம் வரப்போகுது அப்படிங்கிறது அர்த்தம். இத வந்து நம்ம பகவத்கீதையில கிருஷ்ண பகவான் வந்து இத பத்தி நம்ம சொல்லியிருக்காங்க. சாஸ்திரங்களும் இத அப்படிதான் சொல்றாங்க. நம்ம பூனை எங்கிருந்தோ வீட்டுக்கு வர்றதும் சரி, நம்மளுடைய வீட்ல பூனை குட்டி போடுறதும் சரி, வீட்டு முற்றத்துல பூனை குட்டி இருக்கிறது, இது எல்லாமே நல்ல ஒரு ஐஸ்வர்யம், நல்ல ஒரு செல்வச் செழிப்பு நம்மளுக்கு வரப்போகுது, ஒரு நல்ல காலம் வரப்போகுது அப்படிங்கிறத நம்மளுக்கு உணர்த்துற ஒரு விஷயமா தான் சாஸ்திரங்கள் சொல்லுது. அது மட்டும் இல்லாம நம்ம வந்து இப்ப ராகு கேது தோஷம் இருக்கிறவங்க நிறைய கோயில்களுக்கு போய் நிறைய பரிகாரம் பண்ணுவாங்க. அதுலயும் பாத்தீங்கன்னா சிவலிங்கத்துக்கு வந்து பாலாபிஷேகம் பண்ண சொல்லி சொல்லுவாங்க. இந்த பாலாபிஷேகம் சிவபெருமானுக்கு நம்ம பாலாபிஷேகம் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய பலன் எந்த அளவுக்கு இருக்கோ அதே அளவுக்கு இந்த பூனைக்கு நம்ம பால் வார்க்கும் போது அந்த பரிகாரம் நம்ம இந்த பூனைக்கு பால் வார்க்கறதன் மூலமா அந்த பலன் நம்ம அடைய முடியும் அப்படின்னும் சாஸ்திரங்கள்ல சொல்லப்படுது. அதனால நீங்க ஒரு பூனைக்கு பால் ஊத்தி அதை வளர்த்துறது, அதுங்களுக்கு ஒரு உணவு கொடுக்கறது அப்படிங்கிறது நம்மளுக்கு இந்த ராகு கேது தோஷத்துல இருந்து நம்ம வெளிவர்றதுக்கு ஒரு நல்ல ஒரு பரிகாரமா இருக்கும் அப்படின்னு இருக்கு. அது மட்டும் இல்லாம பூனைய வீட்டுல வளர்த்தும் போது நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ரிலாக்ஸேஷன் அப்படிங்கிறது கிடைக்கும். இத வந்து சாஸ்திரத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா, பூனைய வீட்டுல வளர்த்துறவங்க வீட்ல எப்பவுமே வந்து அந்த வீட்ல இருக்கிறவங்களுக்கு ஹார்ட் அட்டாக்ங்கிறது வராது. அதாவது இந்த அடைப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுக்கு அறிவியல் ரீதியான ஒரு காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பூனை இருந்துச்சுன்னா நம்ம கொஞ்சம் எப்பவுமே வீட்டில் இருக்கக்கூடிய பெட் அனிமல்ஸோட நம்ம கொஞ்சம் நல்லாவே ரிலாக்ஸேஷன் பண்ணுவோம். அதே மாதிரி தான் இந்த பூனைக்குட்டியோட நம்ம ரிலாக்ஸேஷன் பண்ணும்போது நம்மளுடைய ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது
நீங்கிறதுனால இருக்குது அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். எப்படி இருந்தாலும் பூனை வீட்டுக்கு வர்றது நமக்கு ஒரு நல்ல அதிர்ஷ்டம் தான். அதை நம்ம வீட்டில் வளர்த்தலாமா தாராளமாக வளர்த்தலாம். அது வந்து நமக்கு தீமையை செய்யாத ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ஸை கொடுக்கக்கூடிய ஒரு விலங்கு தான் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அதனால தாராளமாக யாராக இருந்தாலும் நீங்கள் பூனைகளை வளர்த்தலாம். ஆனால் அதை நீங்கள் வெளியே வச்சு வளர்த்தினால் கூட அது வந்து அதை வெளியிட பூனைகளை நம்ம வீட்டுக்கு வெளியில வச்சு வளர்க்கும் போது, இல்லை வீட்டுக்குள்ளேயே வச்சு வளர்த்துறோம், பக்கத்துல தோட்டம் செடி கொடி அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது, அதனால எங்களுக்கு பயம் இல்லை, வீட்டிலேயே வச்சு வளர்த்தலாம் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணி வீட்டில் வச்சு வளர்த்தினாலும் அந்த பூனைக்கு வந்து அதனுடைய மலஜலம் கழிக்கிறதுக்கு, அந்த கழிவுகள் அது வெளியேற்றுறதுக்கு நம்ம தான் பழக்கணும். நம்ம வந்து ஒரு பெட் அனிமல்ஸ் நாயெல்லாம் வளர்த்தும் போது எப்படி அவங்கள பழக்கப்படுத்துவோமோ அந்த மாதிரி நீங்க பூனைக்கும் பழக்கப்படுத்திடணும். அது மட்டும் இல்லாம தன்னை தானே சுத்தம் பண்ணிக்கும் பூனைக்கு. அது ஒரு இயற்கையான அந்த ஒரு குணம் இருக்கு. அதனுடைய உடலை வந்து எப்போ அது சுத்தமா வச்சிருக்கும். அதனால நமக்கு வந்து நோய் கிருமிகள் அதுகிட்ட இருந்து வரும் அப்படிங்கிறது நம்ம பயப்பட தேவையில்லை. உடம்பை தானாவே சுத்தப்படுத்தக்கூடிய தன்மை பூனைக்கு இருக்கு. அதனுடைய ரோமங்கள் உதிர்றது அப்படிங்கிறத மட்டும் நீங்க அதை மட்டும் பார்த்துக்கோங்க. அதாவது வீட்டுக்குள்ள வச்சு நீங்க வளர்த்துறவங்களா இருந்ததுன்னா ரோமங்கள் உதிர்றத நீங்க அதை கூட்டி எடுக்கிறது, அதனுடைய ரோமங்கள் வந்து விழுகும்போது எப்படி பாதுகாப்பா இருப்போமோ அதை மட்டும் கவனத்துல வச்சு பண்ணிக்கோங்க. மற்றபடி பூனை வளர்த்துறது எல்லா வகையிலும் ஒரு நன்மை தரக்கூடிய ஒரு செயல் தான்.